தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். முதலமைச்சர் இன்னைக்கு காலையில பேச்சில இருந்தே தெரிகிறது அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார். அவர் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் பேசும்போது கேட்டேன், ஷா எத்தனை ஷா வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பெயர் வச்சுதான் என்ன ஷா பிரபலம் அடையணும் இல்லை, எல்லாத்தோட 4000 குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா? சவால் விடுகிறேன் என்று கேட்கிற முதலமைச்சர் அவர்களே, இதுவரைக்கும் மத்திய அரசுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா? அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு 4000 குடமுழுக்கு நடத்திட்டோன்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்னையும் சொன்னார், தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக, அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக, அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுகன்னு சொன்னார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? சவால் விடுறீங்களே. செந்தில் பாலாஜி மேல எந்த குற்றமும் இல்லை, ஊழல் வழக்கு இல்லை. நேரு மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை. பொன்முடி மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லை, ஊழலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்க ஊழலில் திளைத்து இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, முடியாது. ஏனென்றால் இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை போல பல லட்சம் கோடி ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் தெரியும். பாட்டல்ல கமிஷன், பதவி அரசாங்க பதவி கொடுக்கறதுல கமிஷன், எல்லாத்துலேயும் கமிஷன். ஆக இன்னைக்கு நீங்கள் விசாரணை கமிஷன், எல்லா கமிஷனையும் வாங்கி கொண்டிருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் விசாரணை கமிஷனையும் சந்திக்க வேண்டி இருக்கும். எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு இன்னைக்கு காடேஸ்வர சுப்பிரமணிய மரியாதைக்குரிய இந்து முன்னணியின் தலைவர் கைதாகி இருக்கிறார். அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க. ஏன்னா அங்கே ஒரு முருகன் கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்களா கேட்குறேன். 48,000 கோயில்கள், கோயில்களுக்கான இடங்கள், அதற்கான தங்கம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், மக்கள் துதித்து கொண்டிருக்க ஒரு கோயிலை இப்போ நீங்க விளக்கேற்றதுக்கு நாங்க உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்பும் விளக்கேற்ற மறுக்கிறீங்க. ஆனா நடு இரவு ஒரு கோயிலை இடிக்கிறதுனா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு, அதனால கோயிலை இடிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. பொதுமக்கள் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டிருக்கும் கோயிலை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு இடத்தை வைத்திருக்கும் பொழுது ஒன்றுகிற இடங்களே மக்கள் துதித்து கொண்டிருப்பார்கள், கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். அதனால திருப்பியும் மக்கள் விரோத ஆட்சி என்பதை ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது அவருக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் உங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கட்டும். உங்க கூட்டணிக்குள்ள மாணிக் தாக்கூர் ஒன்று பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று பேசுறாரு. ஏன் அவங்க பொறுப்பாளர் ஒருவர் இன்னைக்கு பத்திரிகையில பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதிலே எங்களோட கட்சியில் சில பேர் டிஎம்கேவா டிவிகேவான்னு இப்போ விவாதம் செய்து கொண்டிருக்கிறாருன்னு அவங்க பொறுப்பாளரை சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதோட ஸ்டாலின் அவர்களே, உங்க கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க. உங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒழுங்கா உங்க கூட இருக்காங்களான்னு பாருங்க. உங்க கூட்டணியில் உள்ள பிசிகே உங்க கூட ஒழுங்கா இருக்காங்களான்னு பாருங்க. தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியா, அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். அதனால ஆனால் முடியாத கட்சியாக அவர் எப்போ மாறுவார்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி வைக்கும்போது தான் அசைக்க முடியாத கட்சியா மாறுவார். இல்லைன்னா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். இல்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சொல்லனா, எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்க திமுகவை கடுமையாக எதிர்க்கிறீங்க, திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி என்றால் அது தனியாக முடியுமா, இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து.